நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டு எதை பேசிட்டு இருக்க, நான் சொல்கிறத முதல்ல கேளு அப்படின்னு. சில பேருக்கு இறங்கினோடனே அடிக்கணும்னு தோணும். யாராவது 2 பேர் இடிச்சிட்டாங்க, அவன் வந்து நம்மளை இடிச்சிட்டான், நம்ம தப்பு செய்கிறோமோ அவன் தப்பு செய்கிறோமோ, வந்த உடனே ஒரு ஆக்ரோஷம் வந்துடும், டக்குன்னு அடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்களில் மிருகத்தன்மை கொண்டவர்கள், உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். அது எதனால் வருது? முன்கோபத்தினால வருது. 2வது, இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தேகத்தில் முடி அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி அதிகமான முடி கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, வழிபாடு அதிகமாக ஈடுபாடு கொண்டவர்கள், எதுலேயுமே ஈடுபாடு அதிகமாக கொண்டவர்கள், ஆர்த்தடாக்ஸ், அதே சமயத்தில் ஸ்டபர்னாக நிற்கக்கூடியவர்கள், ஆம்பிஷியஸாக இருக்கக்கூடியவர்கள், எதிர்காலத்தை கம்பேஷனேட், டெண்டர், எவ்வளோதான் அரக்க குணம், ஒரு மிருக குணம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு சாத்விய குணம் இருக்கும் சார். தான தர்மம் பண்ணணும்னு நினச்ச உடனே இவனுக்கு அறியாத மனசு வந்து எடுத்து கொடுத்துருவான். அந்த மாதிரி குணமும் உள்ளுக்குள்ளே இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவர்கள், அதிலே 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எக்ஸ்பிரஷன், திங்கிங் அண்ட் எக்ஸ்பிரஷனில் ஒரு கிளாரிட்டி சில சந்தர்ப்பங்களில் நமக்கு சொல்லணும்னு நினைப்போம், வார்த்தை வராது சார். நான் நினச்சின்னே இருந்தேன், ஆனால் என்னமோ தெரியலடா, நான் பேசவே முடியல அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கிளியர் திங்கிங் எக்ஸ்பிரஷனில் வரைச்சே வார்த்தைகள் வராத தன்மை உள்ளவர்கள் உண்டு. 3ஆம் பாதத்தில் பிறந்தவர் அதிகமாக ஒரி பண்ணுவாங்க. எதற்கு எடுத்தாலும் கொஞ்சம் ஒரி பண்ணுறது. சரி, என்ன நினச்சப்பா தெரியலப்பா, ஒன்றுமே சரியாக நடக்கலை, இந்த வருஷம் பிறந்த இல்லைன்னு சரியாக இல்லை, வீட்டில் சரியில்லை, ஆஃபீஸில் சரியில்லை, ரொம்ப சின்ன விஷயங்களுக்கு டக்கு டக்குன்னு